சென்னையில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு தொகுதியில் கூட அதிமுக வெற்றி பெறவில்லை. ஜெயலலிதா எம்எல்ஏவாக இருந்த ஆர்கே நகர் தொகுதி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் ராயபுரம் தொகுதியிலும் அதிமுக தனது வாக்கு வங்கியை இழந்திருக்கிறது. வழக்கமாக ஆர்கே நகர் ராயபுரத்தில் அதிகமாக வாக்கு சதவீதத்தை வைத்திருந்த அதிமுக இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அங்கும் வாக்கு வங்கியை இழந்திருக்கிறது. விருதுநகர் மக்களவை தொகுதிக்குட்பட்ட திருமங்கலம், அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதிகளில் மட்டும்தான் தேமுதிகவுக்கு அதிக வாக்குகள் கிடைத்திருக்கிறது. பாஜக கூட்டணியில் போட்டியிட்ட பாமக 3 சட்டமன்ற தொகுதிகளில் அதிக வாக்குகளை பெற்றிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார். இணைந்தமைக்கு நன்றி திரு ஷியாம். இப்போ 221 சட்டமன்ற தொகுதிகளில் திமுகவுக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலை அடுத்து வாக்குகள் அதிகரித்திருக்கிறத பார்க்கிறோம். ஆனால் அதிமுகவுக்கு தங்கள் வாக்கு வங்கியாக இருந்த பல இடங்கள், கொங்கு மண்டலம் உட்பட பல இடங்கள்ல வாக்கு வங்கி குறைந்திருக்கிறது, வாக்கு குறைந்திருக்கிறது. சில மணி நேரத்துக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருந்தாங்க வாக்கு சதவிகிதம் குறையல அப்படின்னு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுவது அது தவறான கணக்கு. பொதுவாக நாம் சட்டமன்ற தேர்தலை சட்டமன்ற தேர்தலோடு ஒப்பிட வேண்டும், மக்களவை தேர்தலை மக்களவை தேர்தலோடு ஒப்பிட வேண்டும். 2019, 2024 இப்படிதான் ஒப்பிட முடியும். 2019 திமுக அணி, 2024 திமுக அணி. 2024 திமுக போட்டியிட்டது என்பது 22 தொகுதிகள் தான். அதிமுக போட்டியிட்டது 34 தொகுதி. எனவே 34 தொகுதி வாக்கு சதவீதத்தோடு 22 தொகுதி வாக்கு சதவீதத்தை ஒப்பிட முடியாது. திமுக வாக்கு சதவீதத்தை ஒப்பிட வேண்டும் என்றால் நீங்கள் காங்கிரஸ் கட்சி பெற்ற வாக்கு, விசிக பெற்ற வாக்கு, திமுக கூட்டணியில் இருக்கிற ஒவ்வொரு கட்சியும் பெற்ற வாக்குகளோடு சேர்க்க வேண்டும். அப்படி சேர்த்து பார்த்தால் திமுக கூட்டணி என்பது கிட்டத்தட்ட 2 கோடி வாக்கு வருகிறது. அதிமுக கூட்டணி, அதிமுக மற்றும் தேமுதிக 1 கோடி வாக்கு வருகிறது. 2க்கு இடையில இவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு. அதிமுக அதன் வாக்கு வங்கியை இழந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. திமுக வாக்கு வங்கியை அப்படியே சட்டமன்ற தொகுதிகளாக பிரித்து பார்த்தால் கண்டிப்பாக அது 220 தொகுதிகளுக்கு மேல் போகும். ஆனால் அப்படியும் கூட நாம் ஒப்பிடுவது என்பது அவ்வளவு பொருத்தப்பாடுடையது அல்ல. காரணம் 2019 38 தொகுதி திமுக கூட்டணிக்கு. அதே மாதிரியான விகிதாச்சாரம் 2021 சட்டமன்ற தேர்தலில் கிடைக்கும். ரெண்டுமே வெவ்வேறு களம். சட்டமன்ற தொகுதி என்பது உள்ளூர் பிரச்சனைகள், உள்ளூர் ஜாதி இதெல்லாம் சேர்த்து உள்ளடக்கியது. ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலே மோடி அவர்கள் வேண்டுமா வேண்டாமா, இந்தியாவில் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டுமா வேண்டாமா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே இந்தியாவை காப்பாற்ற என்றுதான் அவர் பிரச்சாரத்தையே தொடங்கினார், பாசிசத்தை ஒழிக்க. எனவே இப்படி பெரிய பிரச்சனைகள், பாசிசம், இந்தியா, அரசியல் சாசனத்தை காப்பாற்றுதல், அரசியல் சாசனத்தை பற்றி எல்லாம் தேர்தல் பிரச்சாரங்களிலே பேசப்பட்டு நான் பார்த்ததே இல்லை இந்த 45 வருடத்திலே. அவ்வளவு பெரிய ஒரு அகாடமிக் டிஸ்கஷன் இந்த தேர்தலில் நடந்தது. எனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கோ அதிமுகவுக்கோ இதுல உண்மையிலேயே ரோலே இல்லை என்பதுதான் என் கருத்து. முக்கியமான உங்களுடைய கருத்துக்கும் பார்வைக்கும் நன்றி திரு ஷியாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.